கடவுள் கூட நாம் ஒரு விஷயத்தை பண்ணுறதா இருந்தால் செய்யக்கூடாத விஷயத்த நாம் செஞ்சு தான் ஆகணும்னு அடம் முடிச்சேன்னா செய்ய விட்டு வேடிக்கை பார்ப்பார். அவங்க இது ஃபோட்டோவை செஞ்சு உங்கள் பாக்கெட்டில் வைங்க, உங்கள் வீட்டில் வைங்க, அண்டு உங்கள் ஆஃபீஸ் பண்ணிங்கன்னா அங்கேயும் வைங்க. வீட்டை தாண்டி ஒரு இரவு முழுவதும் ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க. அந்த இடம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம், ஸ்ட்ரீட்டாக இருக்கலாம். ஏன்னாக்கா அப்படி ஒரு இரவு சொல்லிட்டேன் நான். ஆனால் அதனுடைய வலி எவ்வளோங்கிறது அவங்களுக்கு தான் தெரியாது. ஏன்னா வீட்டை விட்டு அப்படி ஒரு சூழ்நிலை வந்து கொடுக்கும் அவங்களுக்கு. உங்களுக்கு குறியீடு என்னன்னாக்கா, ஒரு சித்தர், ஒரு யோகி, ஒரு ரிஷி, முடிஞ்ச வரைக்கும் யோகி ரிஷி யாராக இருந்தாலும் ஒரு ஃபோட்டோவை கையில் வைங்க. நம்ம ப்ரோக்ராம் பார்த்தா அடுத்த செகண்டே ஏதோ ஒரு யோகியை, இல்லை ரிஷியை, இல்லை ஒரு முனிவர், இல்லை ஒரு சித்தர் ஃபோட்டோ பர்மனெண்ட்டாக கையில் வச்சுக்கிறேங்க. அது உங்களை ஒரு கட்டத்தை தாண்டி உங்கள் இடத்த விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ண வைக்கும். அடுத்த இடம் மீன்ஸ் நீங்கள் இருந்த இடத்துல இருந்துட்டு அதர் ஸ்டேட்டுக்கு இருக்கலாம், அடுத்த கண்ட்ரி ஃபாரினுக்கு இருக்கும். எல்லாமே வந்து குறியீடுன்றதே வந்து செஞ்சு வைக்கிறது தான் குறியீடு. இல்ல நம்ம மொபைல்லையும் டிபியா வச்சுக்கலாமா? அதுலயும் எல்லாம் அடிஷனலாக வச்சுக்கிறோங்க, அவ்வளோதான்.